தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வாள்களுடன் நடமாடிய இருவர் அதிரடியாக கைது. விடுதலை புலிகள் மீதான தடை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. கெஹலிய ரம்புக்வெல்லவின் மூத்த மகள் கைது. விடுதலை புலிகளை பற்றி பேச அனுரவிற்கு முதுகெலும்பில்லை, சேரும் நாமல். மஹிந்தவின் சகாவிற்கு மீண்டும் விளக்கமறியல். நடிகர் விஜய்க்கு 1.50 கோடி அபராதம். டொரின்டோ துப்பாக்கி சூட்டில் சிறுவன் பரிதாப மரணம். கனடிய பொருளாதாரம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய இரு இளைஞர்கள் ஊர்காவற்றுறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வேலனை புங்குடுதீவு வல்லன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவற்றுறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புங்குடுதீவு வல்லன் பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியில் அண்மை காலமாக வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பல தரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கோடாலி உட்பட சில பொருட்களும் கைதானவர்களிடம் இருந்து காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் ஊர்காவற்றுறை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி மதிமுக செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு 1991 ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தது. அதன் பின்னர் இந்த தடை இந்தியாவால் அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் பின்னர் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் தடையானது நீடிக்கப்பட்டது. 2012 ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவை UAPA தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்தது. தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ 2013 சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மேன்முறையீடு ஒன்றை செய்திருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் அனிதா சுமன் மற்றும் நீதிபதி மும்மினேனி சுதீக்குமார் ஆகியோர் அடங்கிய குழு முன் விசாரணைக்கு வந்துள்ளது. விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கை ஒத்திவைக்க கோரினார். இதன்படி கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணையை பிப்ரவரி 16 ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மூத்த மகளான சமித்ரி ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டுள்ளார். சமுத்திரி லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 300 லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்தமை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கெஹலிய ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீதும் இதேபோன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மூத்த மகளும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தைரியமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் தனது உரையில் உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களின் படைப்பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசுகின்றன. முதல் மற்றும் 2ஆம் உலக போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன. டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை. சுதந்திர தினத்தன்று இந்த வெற்றியை பெருமையாக கூற நாட்டின் தலைவருக்கு முதுகெலும்பிருக்க வேண்டும். அமைச்சர்கள் பகிரங்கமாக மத தலைவர்களை விமர்சிப்பது நாகரிகமான சமூகத்திற்கு அழகல்ல. திருகோணமலை போன்ற பகுதிகளில் மத தலைவர்கள் நடத்தப்பட்ட விதம் கவலைக்குரியது. அரசாங்கம் மக்களின் நலனை விட அரசியல் பழிவாங்கல்களுக்கே முன்னுரிமை அளிக்கிறது.
அதற்காகவே புதிய சட்டங்களை கொண்டுவர துடிக்கிறது. சுதந்திர தினத்தில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுகிறது, மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. சுதந்திர தினத்தன்று நாட்டின் ஒரு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி எதிர்ப்பு மற்றும் ஹர்த்தால் விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை காண முடிகிறது. உண்மையான ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதே ஆகும் என தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சரின் செயலாளர் அனுஷ பெல்பிட்டவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான அனுஷ பெல்பிட்ட தனக்கு சொந்தமான 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணத்தை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அண்மையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதன்படி அவர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 23(a)(1) கீழ் மோசடியாக சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் 2015 வெளியான புலி திரைப்படத்தில் விஜய் வாங்கிய சம்பளத்தில் 15 கோடியை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை விஜய்க்கு 1.50 கோடி அபராதம் விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 15 கோடியை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை விதித்த அபராதத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு தொடர்ந்தார். அபராதத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் விதிக்கவில்லை. விதிமுறையை மீறி படம் வெளியாகி 7 வருடங்கள் கழித்து அபராதம் விதித்துள்ளனர். எனவே அதை தள்ளுபடி செய்ய வேண்டுமென விஜய் தரப்பு கூறியிருந்தது. எனினும் ஆனால் இதை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் இன்று வெளியான தீர்ப்பின் அமலாக்கத்துறை விஜய்க்கு விதித்த அபராதம் செல்லும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோவின் ஸ்கார்பரோ பகுதியில் உள்ள டிம் ஹார்டன்ஸ் காபி கடைக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாலை லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் பெல்லமே ரோட்நாத் சந்திப்புக்கு அருகிலுள்ள டிம் ஹார்டன்ஸ் கடையில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி குண்டு காயங்களுடன் சிறுவனை மீட்டதாக ரொரண்டோ போலீஸ் பரிசோதகர் எட்ரோல் வாட்சன் தெரிவித்தார். ரொரண்டோ அவசர மருத்துவ சேவையினரின் தகவலின்படி அந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அவரின் சரியான வயதையும் போலீசார் தெரிவிக்க மறுத்துள்ளனர். சம்பவத்தின் போது கடையில் இருந்த ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் வாட்சன் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கொலை விசாரணை பிரிவு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. கனடா பாரியளவில் பாதீட்டு பற்றாக்குறையை எதிர்நோக்க நேரிடலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2035ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 5% பாதுகாப்புத்துறைக்கு செலவிட கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி திட்டமிட்டுள்ளார். இவ்வாறு பாதுகாப்பு செலவுகள் உயர்த்தப்பட்டால் மத்திய அரசின் பாதீட்டு பற்றாக்குறையை $63 பில்லியன் உயர்த்தும் என பாராளுமன்ற செலவு கண்காணிப்பாளர் தெரிவித்தார். பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலர் ஜேசன் ஜாக்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. புதிய இலக்கை அடைவதற்காக பாதுகாப்பு செலவுகளை படிப்படியாக உயர்த்துவது ஆண்டுக்கு கூடுதலாக சுமார் $33.5 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தின் பேரில் நேட்டோ உறுப்பு நாடுகள் ராணுவ செலவுகளை அதிகரிக்க ஒப்புக்கொண்டன. குறிப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 5% என்ற புதிய உயர்ந்த இலக்கை ஏற்றுக்கொண்டன. ஹார்னி அரசின் முதல் மத்திய வரவு செலவு திட்டம் கடந்த இலையுதிர் காலத்தில் வெளியிடப்பட்ட போது புதிய நேட்டோ செலவு இலக்கை அடைவதற்கான பாதையில் கனடாவை கொண்டு செல்லும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்பதற்கான கணிப்புகளுக்கு ஆதாரமான தரவுகளை அரசு வெளியிடவில்லை என ஜாக்ஸ் தனது அறிக்கையில் விமர்சித்துள்ளார். அடுத்த ஒரு தசாப்த காலத்தில் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிப்பது 2035ஆம் ஆண்டில் கனடாவின் மத்திய அரசின் கடன் மொத்த தேசிய உற்பத்தி விகிதத்தை 6.3% புள்ளிகளால் உயர்த்தும் அபாயம் உள்ளதென எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.